ஹாய் மகளே, மறுபடியும் ஆர்ஆர்கே சமையல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி எங்களோட கிச்சன்ட ஸ்பெஷலான காணொளி என்ன தெரியுமா? ஆட்டு ஈரலை வச்சு ஒரு பிரட்டல் ஒன்று செய்ய போகிறோம். உண்மையிலேயே ஆட்டு ஈரலை இப்படி கறி வச்சாதான் நல்ல சுவையாக இருக்கும். ஓகே, வாங்க இந்த கறியை நாங்கள் எப்படி வச்சுனாங்கன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவோம். ஓகே, நாங்கள் இந்த ஆட்டு ஈரலை எங்களுக்கு கறிக்கு தேவையான அளவில் வெட்டி கொள்ளுவோம். ஓரளவு சின்னனா வெட்டினா மட்டும் சொன்னால் நல்ல வடிவாகவே அவிஞ்சு நல்ல சுவையாக இருக்கும். அதுக்காக நாங்கள் கொஞ்சம் சின்னனா வெட்டி கொள்ளுவோம். வெட்டி எடுத்த பிறகு தண்ணியில் 2-3 தரம் கழுவி எடுத்து வச்சு கொள்ளுவோம். இப்போ நாங்கள் இந்த ஆட்டு ஈரலை விறகடுப்பில் வெளியில் தான் சமைக்க போகிறோம். விறகடுப்பில் சமைச்சாலே ஒரு வித்தியாசமான டேஸ்ட் தான். நாங்கள் அடுப்பு ரெடி ஆகிடுது. ஒரு சட்டியில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு தேங்காய் சூடு வந்த பிறகு கடுகு, பெரிய சீரகம் வாசத்துக்கு கருவேப்பம் இல்லை, அதோடு கூட சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2ஐயும் சேர்த்துக்கொள்ளுவோம். மூட்டை கொச்சிக்காய் சேர்த்துக்கொள்ளுவோம். அது நல்ல காரமாகவும் இருக்கும், இந்த கறிக்கு நல்ல சுவையாகவும் இருக்கும். நாங்கள் சேர்த்ததான இந்த சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், மூட்டை கொச்சிக்காய் எல்லாமே நல்ல வடிவாக எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். எப்பயுமே இப்படியான ஈரல் இறைச்சி கறிகளுக்கு எல்லாமே கொச்சி மிளகா அல்லது மூட்டை மிளகா அதோடு கூட சின்ன வெங்காயம் சேர்த்து எண்ணெயில் தாளிக்கும் போது நல்ல சுவையாகவும் இருக்கும், நல்ல காரமாகவும் இருக்கும். ஓகே, இப்போ எங்களுக்கு சேர்த்ததான எல்லாமே நல்லா போய் பொரிஞ்சு வந்துட்டுது. இந்த டைமில் நாங்கள் வெட்டி வச்சுருந்ததான ஆட்டு ஈரல், அதாவது வெட்டி கழுவி வச்சுருந்த இந்த ஈரலை இதில் சேர்த்துட்டு நாங்கள் ஒருக்கா கிண்டி விடுவோம். இது கிண்டி விடுறதால இந்த எண்ணெயில் நல்ல வடிவாகவே பாருங்கள் கலர் மாதிரி அவிஞ்சு வருது. இந்த டைமில் இந்த கறிக்கு தேவையான அளவு மஞ்சள் தூளையும் தேவையான அளவு உப்பையும் நாங்கள் இதில் சேர்த்துக்கொள்வோம். தூளுப்பை சேர்த்த மட்டும் சொன்னால் உடனே இதில் சேர்ந்துடும். அதுக்காக தான் நாங்கள் இந்த கறிக்கு தூளுப்பை சேர்த்துக்கொள்கிறோம். சேர்த்தா பிறகு நல்ல வடிவாகவே கிண்டி விடுவோம். இப்போ நாங்கள் இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. ஈரலில் கொஞ்சம் ஈரலிப்பு தன்மை இருக்கும், அதோடு கூட எண்ணெயும் சேர்ந்து இருக்கிறதால நல்ல வடிவாகவே அவிஞ்சு வரட்டும். அது மட்டும் நாங்கள் ஒருக்கா கிண்டி கொஞ்சமாக தணல்லையே விடுவோம். எப்பயுமே இப்படியான கறிகளை நாங்கள் வைக்கும்போது அடுப்பை நல்லாவே எரிக்கக்கூடாது. அளவான நெருப்பில் விட்டோம்னு சொன்னால் அது சரியான பதத்தில் நல்ல வடிவாகவே அவிஞ்சு நல்ல சுவையாக இருக்கும். இப்படியான கறிகள் இப்போ இது ஃபுல்லாகவே எங்களுக்கு அவிஞ்சு வரணும். அதுக்காக நாங்கள் தண்ணியை சேர்த்துக்கொள்ளுவோம். தண்ணியை சேர்த்தா பிறகு இது ஒரு 2-3 நிமிஷம் மூடி அடுப்பை எரிச்சு விடுவோம். நல்ல வடிவாகவே அவிஞ்சு வரட்டும். ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லாவே அவிஞ்சு வத்தி வந்திருக்கும். அந்த டைமில் நாங்கள் திறந்துட்டு எங்களுக்கு தேவையான அளவு மசாலா தூளை நாங்கள் இதில் சேர்த்துக்கொள்ள போகிறோம். மசாலா தூள் சேர்க்கிறதால நல்ல சுவையாகவும் இருக்கும், இந்த கறிக்கு நல்ல வாசமாகவும் இருக்கும். மிளகாத்தூள் இப்படியான கறிகளுக்கு சேர்க்கிறத விட மசாலா தூள் சேர்த்து பாருங்க, உண்மையிலேயே நல்ல வாசமாகவும் நல்ல ஒரு சுவையாகவும் இருக்கும். சேர்த்தா பிறகு நாங்கள் வடிவாக கிண்டி விடுவோம். அப்போ தான் அந்த தூளுண்ட பச்சை வாசனையெல்லாம் போகும். அதோடு கூட இடித்து வச்சுருந்ததான இஞ்சி உள்ளி பேஸ்ட்டையும் நாங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளுவோம். நல்ல வடிவாகவே கிண்டி விட்டுட்டு இதை நாங்கள் மூடி விட போகிறோம். இந்த கறி நல்லாவே எங்களுக்கு வத்தி வரணும், அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும். நாங்கள் மூடி விட்டால் பிறகு ஒரு 2-3 நிமிஷத்தால் இந்த கறியை நாங்கள் திறந்து பார்ப்போம். ஆட்டு ஈரல் கறி நல்லாவே வத்தி திரண்டு இப்படி தான் வரும். நாங்கள் ஆட்டு ஈரலை குழம்பா வைக்காமல் இப்படி மசாலா தூள் சேர்த்து பிரட்டல் மாதிரி வச்சோம்னு சொன்னால் உண்மையிலேயே நல்ல சுவையாகவும் இருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். இந்த ஆட்டீரலை நாங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்ள தேவையில்லை. எங்களுக்கு கிடைக்கும் போது நாங்கள் உணவில் சேர்த்து கொண்டோம்னாலே எங்களை ரத்தத்தின் அளவை அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த ஆட்டீரலுக்கு இருக்குது. இன்னைக்கு நான் செய்ததான இந்த ஆட்டீரல் கறி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதோடு கூட புதுசாக எங்களை சேனலை யாராவது பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்படியான சுவாரஸ்யமான இன்னும் ஒரு சமையல் காணொலியோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஓகே, பாய் பாய்.